நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் மாதமான மாசி மாதத்திற்குண்டான பலன்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மாசி மாதம் தமிழ் மாதத்தின் 11வது மாதமா இருக்கு. இந்த மாசி மாதம் அப்படிங்கிறது மன வலிமையை தரக்கூடிய மாதம், ஒரு மகத்துவம் நிறைந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதத்தை மாங்கல்ய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவனோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால தன் கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்துல தாலி கயிற்றின புதிதா மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் புனித நதிகளிலும் மாசி மாதத்துல அமிர்தம் அப்படிங்கறது நிறைஞ்சிருக்கிறதா புராணங்கள்லாம் சொல்லுது. இதன் காரணமா தான் இந்த மாதத்துல நீர்நிலைகள்ல புனித நீராடுவதை இந்துக்கள் வழக்கமா கொண்டிருக்காங்க. சிவனுக்குரிய மாதம் இந்த மாசி மாதம். மாசி மாதத்தன்று பார்வதி தேவி காளிந்தி நதியில தாமரை மலரில் அதுவும் வலம்புரி சங்கா தோன்றினாங்க அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்லுது. சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி திருவிளையாடல்கள் பலவற்றை நிகழ்த்தியது எல்லாமே இந்த மாசி மாதத்தில் தான். இந்த மாசி மாதம் முழுவதுமே சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய மாதம். அன்னதானத்தின் பெருமைகளை உணர்த்துவது இந்த மாசி மகம். எனவே இந்த மாசி மாதத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் செய்யறது நல்லது. அது மும்மடங்கு உங்களுக்கு பலனை கொடுக்கும். இந்த மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரியை நம்ம மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுறோம். சூரிய பகவான் கும்பராசியில பயணம் செய்யறது மாசி மாதத்தில் தான். தேய்பிறை சதுர்த்தி நாள்ல முதல் நாள் மாலை தொடங்கி அடுத்த நாள் காலை வரை சிவபெருமானுக்கு தொடர்ந்து 4 கால பூஜைகள் அப்படிங்கறது நடத்தப்படும். அந்த பூஜையில கலந்துக்கிட்டு உங்களால முடிஞ்ச அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க. இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மாசி மாதத்துல கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். மாசி மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. 13/2/2024 முதல் 13/3/2024 வரைக்கும் இந்த மாசி மாதம் இருக்கு. மாசி மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் கும்பராசியிலையும் செவ்வாய் மகர ராசியிலையும் புதன் கும்பராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மீன ராசிக்கு போறாரு. சுக்கிரன் மகர ராசியில 25ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. சனி கும்பத்திலையும், குரு மேஷத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும் அப்படின்னு கிரகங்களோட அமைப்பெல்லாம் இருக்குது. இந்த அமைப்பு படி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாக பார்க்கலாம். ஒரு செயலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேகமாகவும் செயல்படுவாங்க, விவேகமாகவும் இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம் பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஜென்ம சனியின் ஆரம்ப பகுதியில் இருக்கிறீங்க கும்பராசிக்காரர்கள். 7 சனி அப்படின்னாலே எல்லாருக்கும் அச்சம்தான். கும்பம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு ஆட்சி வீடு. அதனால பிரச்சனைகள் அப்படிங்கிறது அளவோடு தான் இருக்கும். ஜென்ம ராசியில சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கிறது உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்தலாம். நரம்புகள், ரத்தம், இதயம் ஆகியவை சூரிய பகவானோட ஆதிக்கத்தில் இருக்கிறதால அதிக உழைப்பையும் தேவையற்ற கவலைகளையும் உணர்ச்சி வசப்படுவதையும் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சு கொள்ளணும். கும்பராசிக்காரர்கள் எல்லாரும் திருமண முயற்சிகள் எல்லாம் தவறான வரனை நிச்சயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தீர விசாரித்து அதன் பிறகு நல்ல முடிவா எடுக்கணும். குழந்தைகளோட எதிர்கால நலனை சற்று சிந்தித்து வரண முடிவு செய்யுங்க. ஜென்ம சனியினால ஏற்படும் தோஷத்திற்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி வாங்க. உங்களுக்கு எல் தீபம் ஏற்றி வந்தாலே சனி பகவானால ஏற்படக்கூடிய தாக்கம் அப்படிங்கிறது குறையும். மாத தொடக்கத்திலேயே சனி பகவான் உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. அவரோடு சப்தமாதிபதி சூரியனும் சஞ்சரிக்கிறாரு. குருவின் பார்வை 7, 9, 11 ஆகிய இடங்களில் பதியுது. அதனால சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொட்டது துலங்கும், தொல்லைகள் அகலக்கூடிய மாதமா இருக்கு. 2ல் ராகு, 8ல் கேது இருக்கிறதால ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும். மாத தொடக்கத்திலேயே கும்பராசிக்கு புதன் போறாரு. பஞ்சமாதிபதியான புதன் உங்க ராசியில சஞ்சரிக்கும் பொழுது பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் அகலும். பிரபலங்களோட நட்பால நீங்க பெருமைப்படுவீங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள்லாம் மீண்டும் பணியில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாமன் மைத்துனர் வழியிலெல்லாம் உங்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படலாம். மாத தொடக்க நாள்லேயே மகர ராசிக்கு சுக்கிரன் போறாரு. உங்க ராசிக்கு 4க்கு 9க்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியான செவ்வாயோடு இணைஞ்சு விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறது அவ்வளவு நல்லதல்ல. தொழில் மாற்றங்கள்லாம் வரலாம்.
பங்குதாரர்களோட பகையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடன்பிறப்புகள் வழியில பிரச்சனைகள் வரும். விரயங்கள் அதிகரிக்கும் நேரம் அப்படிங்கிறதால எதை செய்வதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்கிறது நல்லது. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் மாசி மாதத்தின் பிற்பகுதியில் மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்க நீசமடைகிறாரு. உங்க ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியாக விளங்குபவர் புதன். அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவது நல்லதுதான் அப்படின்னாலும் பஞ்சமாதிபதியாகவும் புதன் இருக்கிறாரு. அதனால பிள்ளைகளால சில பிரச்சனைகள்லாம் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் அவர்களை உங்களுடைய மேற்பார்வையிலேயே வச்சுக்குங்க. திட்டமிட்ட காரியங்கள்லாம் திசை மாறி போகும். சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்களோட பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கிறது தான் நல்லது. இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியிலேயே சூரியன் சனி சேர்க்கை இருக்குது. ராசிநாதன் சனியோடு சப்தமாதிபதி சூரியன் இணைஞ்சிருக்கிறதால சுப செலவுகள் அதிகரிக்கலாம். கல்யாணம், காதுகுத்து போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் இருந்துட்டு வந்த தடை எல்லாமே நீங்கும். ஜென்ம சனி நடைபெறுவதால தொழிலில் குறுக்கீடுகளும் எதிர்மறை சிந்தனைகளும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்துல உஷ்ண சம்பந்தமான நோய்கள்லாம் வரலாம். முடிஞ்ச வரைக்கும் அலைச்சலை குறைச்சுக்குங்க. உணவு சார்ந்த விஷயத்துல கட்டுப்பாடு அப்படிங்கிறது இருக்கணும். மாசி மாதத்தின் பிற்பகுதியில கும்பராசிக்கு சுக்கிரன் போறாரு. அவர் உங்க ராசியிலேயே சஞ்சரிக்க இந்த நேரம் நல்ல நேரம். பெற்றோர் வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே மறையும். உற்றார் உறவினர்கள்லாம் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொறுப்புகளும் புதிய பதவிகளும் கூட கிடைக்கும். அதே மாதிரி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. அவிட்டம் 3, 4ஆம் பாதத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஜென்ம ராசிக்குள்ள ராசிநாதன் சஞ்சரிப்பதோடு சூரியன் இணைஞ்சிருக்கிறார். அதனால மனதில் பதட்டமும் செயல்களில் குழப்பமும் நிதானம் இல்லாத தன்மையும் ஏற்படும். உங்களுக்கு இந்த நேரத்துல முயற்சிகள்ல முழுமையான கவனம் அப்படிங்கிறது தேவை. யோசிக்காம எந்த ஒரு செயலிலும் ஈடுபட வேண்டாம். இந்த நெருக்கடியான நேரத்துல குரு பகவான் பார்வை உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும். குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். பெரியோர்களோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். தொழில இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகி வருமானம் வர ஆரம்பிக்க போகுது. அரசு அலுவலர்கள், பணியாளர்கள்லாம் தங்களுடைய வேலைகள்ல கவனமா இருக்கிறது மிக மிக அவசியம். இல்லை அப்படின்னா பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெண்கள்லாம் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்தணும். வார்த்தைகள்ல நிதானத்தை கடைபிடியுங்க. மாணவர்கள்லாம் கல்வியில முழுமையான கவனத்தை செலுத்தி வருவதுதான் நல்லது. சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய நட்சத்திரநாதன் தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால வார்த்தைகள்ல நிதானம் அப்படிங்கிறது அவசியம் தேவை. பொருள் வரவிற்காக மேற்கொள்ளும் எல்லா முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றியில முடியும். தடைப்பட்டிருந்த பணம் அப்படிங்கிறது கைக்கு வந்து சேரும். வெளிநாட்டு முயற்சிகள்லாம் ஆதாயத்தை ஏற்படுத்தலாம். ஜென்ம ராசிக்குள்ள ராசிநாதன் சஞ்சரிக்கிறதால மனதில் வீண் குழப்பம், சங்கடங்கள்லாம் தோன்றும். அரசு வழி செயல்கள்லாம் உங்களுக்கு இழுபறியாகலாம். இந்த மாதத்துல சிலருக்கெல்லாம் சட்ட சிக்கல் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானத்துல பூமிக்காரகன் செவ்வாய் சஞ்சரிக்கிறதால நீண்ட நாட்களா விற்பனையாகாம இருந்த இடம் இப்போது விற்பனையாகிறதுக்கு வழி பிறக்கும். அஷ்டமஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறதால எப்போதும் விழிப்போடு இருக்கணும். உங்களோடு இருப்பவர்களே உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்க. 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் அந்த நிலையை உருவாக்குவார். உங்களுக்கு நட்புகள்லாம் உங்களை விட்டு விலகும் நிலை ஏற்படலாம். இருந்தாலும் சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறதாலையும் சனி பகவானோட பார்வை அதன் மீது விழுவதாலையும் தொழில இருந்து வந்த தடைகள், தொழிலுக்கான முயற்சிகள் எல்லாம் ஓரளவு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். குடும்பம், தொழில இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும். குறிப்பா பெண்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து போங்க. மாங்கல்ய ஸ்தானமான 8ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறதால கணவரின் உடல் ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்தணும். குடும்பத்தை திட்டமிட்டு நடத்துவதும் வரவு செலவுகள்ல கவனமா இருக்கிறதும் நல்லது. போராட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்துல 3ஆம் இடத்துல உங்களுடைய நட்சத்திரநாதன் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா 7, 9, 11ஆம் இடங்கள்ல பதியுது. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அப்படிங்கிறது அமையும். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும். தந்தை வழியால நல்ல ஆதரவு அப்படிங்கிறது இந்த மாதத்துல கிடைக்கும். எதிர்பார்த்த தன வரவு அப்படிங்கிறது உண்டு. தொழில இருந்து வந்த தடைகள் எல்லாமே விலகும். ராசிநாதன் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரித்தாலும் அவருடைய 3, 10ஆம் பார்வையால உங்களுடைய முயற்சிகள்ல நல்ல பலன் அப்படிங்கிறதே கிடைக்கும். அலுவலகத்துல இருந்துட்டு வந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கும்.
சுயத்தொழில் செய்பவர்கள்லாம் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீங்க. இருந்தாலும் உடல்நிலையில் எப்பொழுதும் கவனமாக இருக்கணும். இயந்திரங்கள் வாகனங்களை இயக்கும் பொழுது விழிப்புணர்வோடு இருக்கிறது அவசியம். திருமணத்திற்காக காத்திருக்கின்றவர்களுக்கெல்லாம் நல்ல வரன் அப்படிங்கிறது தேடி வரும். உங்களுடைய குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கு. உங்களுக்கு மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்தி படிக்கணும். மாதத்தின் பிற்பகுதியில் ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்று அதன்படி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா படிப்புல நல்ல மதிப்பெண் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதம் கும்பராசிக்காரர்கள் அனைவருமே நடராஜர் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை அதிகமாக நடக்கும். சனிக்கிழமையில பெருமாளை வணங்கி நிதிநிலையில நல்ல முன்னேற்றத்தை பெறுங்க. மாசி மகத்தன்று அன்னதானத்தை 10 பேருக்கு கொடுங்க. மிக மிக நல்லது உங்களுக்கு. இந்த மாசி மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும்.